ஒரு போர்க்களத்துல எதிரிய ஜெயிக்கணும்னா முதல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் எதிரியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் பக்கபலமா இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு போர்ல ஈடுபட முடியும். அதே மாதிரிதான் நாம ஒரு செயல்ல இறங்கி செயல்படணும். அந்த செயலை பத்தி டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தொடர்ந்து விடாமுயற்சியோட இருந்தாதான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். பயணங்கிறது ஒரு நீளமானது. சொல்ல போனா ஒரு விதை மண்ணுல விதைக்கப்படுது. அந்த விதை செடியா வளர்ந்து காய் காய்க்கும். அந்த காய் கனியாகும். மறுபடியும் கனிக்குள்ள விதையா நம்ம கையில அது கிடைக்கும். இதுக்கு இடைப்பட்ட காலங்கிறது ரொம்ப பெருசு. பொறுமையோட நாம காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். பொறுமைங்கிறது மருந்து மாதிரி கசக்கும், ஆனா அதோட கனி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ். நான் உங்கள் கிருத்திகா. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாமா? ஒரு பசுமையான காட்டுல வாத்து ஒண்ணு அதோட தன்னோட குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த அம்மா வாத்து முட்டை போட்டு அடகாத்து அந்த வாத்து குஞ்சுகளை பொரிச்சுது. அந்த வாத்து குஞ்சுகள் எல்லாமே நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு. சாஃப்டான முடியோட ரொம்ப அழகாவும் துருதுருனும் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சு. அந்த வாத்து குஞ்சுகளை அந்த அம்மா வாத்து பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த வாத்து குஞ்சுகள்லயே ஒரு வாத்து குஞ்சு மட்டும் தனியா தெரிஞ்சுது. அது முடி வந்து அடர்த்தி இல்லாம அழகில்லாம பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதோட குரலும் மற்ற வாத்தை போலவே இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த வாத்து குஞ்சோட பிறந்த மற்ற வாத்து குஞ்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து விளையாடும். இந்த அழகில்லாத வாத்து குஞ்சுகளை யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தை மட்டும் வெறுத்து ஒதுக்குனாங்க. அழகில்லாத அந்த வாத்து மட்டும் தனியா தவிக்க வச்சுட்டு போயிடுச்சு. அது மற்ற வாத்து வந்து அம்மாவும் சேர்ந்து ஆத்து தண்ணியில இறங்கி சந்தோஷமா விளையாடுச்சு. இது மாதிரி செய்யறத பார்த்து அந்த அழகில்லாத வாத்துக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு. நான் மட்டும் ஏன் அழகில்லாம பிறந்தேன், நான் முட்டையில இருக்கிறப்பவே உடஞ்சு போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கண்ணீர் வடிச்சிச்சு. நாட்கள் இப்படியே வேகமா உருண்டு ஓடிச்சு. அந்த வாத்து கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா மாறுச்சு. அந்த அழகில்லாத வாத்து ரொம்ப உயரமாவும் குச்சி மாதிரி 1-2 மூடி மட்டும் வளர்ந்துச்சு. அதுவும் நேரா இல்ல. அதோட தலைய பாக்குறப்போ ரொம்ப கேவலமா அழகில்லாம இருந்துச்சு. தினம் வேதனையும் கண்ணீரும் தன்னோட தனிமையிலேயே ரொம்ப நாளா அழுதுகிட்டே வாழ்ந்துட்டு வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஆசையா நம்மளோட ஃபேமிலியை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போச்சு. ஆனா அங்க யாருக்குமே இந்த அழகில்லாத வாத்தை பார்க்கவே பிடிக்கல. அதனால அந்த வாத்தை கொத்தி தனியா விரட்டி விட்டுருச்சுங்க. இது மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அழகில்லாம தெரிஞ்ச அந்த வாத்து கொஞ்சம் ஒரு இருந்த முடி எல்லாமே பிரகாசிக்கிற வெண்மை நிறமா மாறுச்சு. அதோட தலையில ஸ்டிக்கு மாதிரி இருந்த அந்த நீல முடி எல்லாமே ரொம்ப அழகான கொண்டையா மாறுச்சு. 2 ரெக்கையும் பலம் அடைஞ்சு நீளமா மாறிடுச்சு. இனிய தோற்றமில்லாத அந்த வாத்து வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சி அளிச்சிச்சு. அம்மா வாத்து அப்புறம் வாத்து குஞ்சுகளும் இதை பார்த்து ரொம்ப அதிசயமாவும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு வாத்து குஞ்சு கூட போக முடியாத அளவுக்கு கூனி குறுகி போய் வெக்கப்பட்டு அந்த மொத்த வாத்துகளும் நின்னுச்சு. நடந்தது என்னன்னா, தப்பா ஒரு அன்னப்பறவை வந்து அந்த வாத்துக்கூட்டுல முட்டைய போட்டுட்டு போயிடுச்சு. இது வந்து தெரியாம அந்த அம்மா வாத்து தன்னோட முட்டை தானே நினைச்சிட்டு அடகாத்து குஞ்சுகளை பொரிச்சுது. அந்த அன்னப்பறவையும் மத்த வாத்து குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்து வந்துச்சு. அதுதான் இந்த அசிங்கமான வாத்து குஞ்சா இருந்துச்சு. பல நாள் நல்ல அழகில்லாத வாத்து குஞ்சா இருந்த அந்த அன்னப்பறவையோட சிறகுல ஒரு சக்தி பிறந்துச்சு. படபடன்னு தன்னோட சிறகு அடிச்சுட்டு மேல பறந்துடுச்சு. மற்ற வாத்து குஞ்சுகள் எல்லாமே அன்னப்பறவைய பார்த்து வாயடைச்சு நின்னுச்சு. அது பெரிய அன்னப்பறவையா மாறி கம்பீரமா மேல போய் உயர பறந்து ஒரு சின்ன புள்ளியா மறைஞ்சிருச்சு. அதே போலதான் நாம ஒரு குறிக்கோளை நம்ம நோக்கி போகிறப்போ வெற்றி உடனே சாத்தியமாகிறது கிடையாது. வேர்கள் இல்லாம முளைக்கிற செடிகள் நிலைக்கிறதே கிடையாது. தண்ணி அருவியில விழுந்து மெல்ல மெல்ல தவழ்ந்து நதிகள்ல நடந்து போயிட்டே இருக்கும். அதோட பாதையில வர எத்தனை தடைகளையும் துயரத்தையும் கடந்து கடைசியில கடல்ல கலந்துரும். அதோட லட்சியத்தை அதை அடைஞ்சிருது. அதே மாதிரிதான் நம்ம லட்சியம் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அந்த நதி மாதிரி பொறுமையா இருங்க. எவ்ரி ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். முடிவுன்னு கிடைக்கிற வரைக்கும் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. நன்றி, வணக்கம்.